வணக்கம் நேயர்களே. மகரகம அக்கா இவா ஈஷி கேஸ் மூலமா போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட மகரகம அக்கா எப்படியான செயற்பாடுகளை செய்து கொண்டா, என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்து கொண்டான்னு பார்க்கையில, உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான சகல விதமான மின்சார உபகரணங்கள், மின் குமிழ்கள், தையல் இயந்திரங்கள் மற்றும் தளபாட வகைகளையும் ஒரே கூரையில் தரமான முறையில் நியாய விலையில் பெற்றிட நோர்த் பவர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக். பண்டிகை காலங்களில் அதிரடியான விலை கழிவுகளிலும் இவர்களிடமிருந்து சகல மின்சார உபகரணங்கள், இலத்திரனியல் பொருட்கள் மற்றும் தளபாட வகைகளையும் நீங்கள் பெற்றுக் நோர்த் பவர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக், பலாலி வீதி, உரும்ராய், யாழ்ப்பாணம். தொலைபேசி இலக்கம் 0777777748. நுவரெலியா, பண்டாரவள, கெபிடிகோல போன்ற இடங்களில் போதைப்பொருள் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றும் போதைப்பொருளை பாவிக்கக்கூடியவர்கள் இவ்வாற்றிலிருந்து போதைப்பொருளை வாங்குவார்கள். வாங்கிட்டு கையில் காசு கொடுக்குற இல்லை, ஈஷி கேஸ் மூலமாக பணப்பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கும். சேஃப்டிக்காக, பாதுகாப்பிற்காக இவ்வாறான சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவங்கள் ஒரு மாதிரி வெளிப்படையாக வந்துட்டுது. அதுக்கும் யாருக்கு? நுவரெலியா மாவட்ட ஊழல் தடுப்பு அதிகாரிகளுக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் மிகவும் சூட்சுமமான முறையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு, தேடுதல்கள் மேற்கொள்ளப்பட்டு, இவர்கள் பின்தொடரப்பட்டு, அந்த போதைப்பொருளை வாங்கியவர்களுடைய தொலைபேசி இலக்கங்கள் பரிசீலிக்கப்பட்டன. அந்த அடிப்படையில் இவருடைய இலக்கங்கள் அதிகமாக காணப்பட்டது. அதை வைத்துக்கொண்டு போதைப்பொருள் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் இவா பதுங்கி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாம். அங்கே போய் சோதனை நடத்தியிருக்கிறார்கள் 2 அதிகாரிகள். அங்கே போனால் கிட்டத்தட்ட 1,41,000 ரூபாய் பணம், போதைப்பொருள் விற்ற பணம், அதே போல் 13 கிராம் ஹெரோயின் போதைப்பொருட்கள், இவ்வாறு பலவற்றை ஊழல் தடுப்பு அதிகாரிகள் கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன விஷயம் மேலதிகமாக, இந்த செயற்பாடு நுவரெலியா மாவட்டம் பண்டாரவள, கெபிடிகோல பகுதிகளில் மிக நீண்ட காலமாக இவரால் நடத்தப்பட்டிருக்கிறது. இவர் என்ன மாதிரி அழைக்கப்படுகின்றார்? மகரகம அக்கா. எனவே இந்த அக்காவினுடைய நடவடிக்கைகள் இப்பொழுது வெளிச்சத்திற்கு கைது செய்யப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் அறிவித்திருக்கிறார்கள். இது இப்பொழுது நாடளாவிய ரீதியில் பெரிய தேடுதல் வேட்டைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஏனென்றால் இதில் யார் மீதும் கோபதாபத்திற்காகவோ பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்திற்காகவோ இடம்பெறுகின்ற செயற்பாடுகள் இல்லை என்பதை எல்லோரும் தயவு செய்து கவனத்தில் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஊழல் மோசடிகளை இல்லாமல் ஆக்குவேன் என்று ஜனாதிபதி ஆவதற்கு முன்னமே அனுரகுமார திசாநாயக்க தேர்தல் வாக்குறுதிகளை வழங்கிவிட்டார். எனவே அந்த நடவடிக்கைகள் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறதே தவிர, ஜனாதிபதியாக வந்த பிறகு இந்த விடயங்களை அவர் கூறவில்லை. ஆகவே யாரையும் பழிவாங்குகின்ற நோக்கம் இதில் இல்லை, யாருடன் கோபதாபங்களும் இல்லை. நாட்டை சுத்தப்படுத்துதல், கிளீன் ஸ்ரீலங்கா இல்லையா, நாட்டை சுத்தப்படுத்துகின்ற ஒரு செயற்திட்டமாகத்தான் இந்த விடயம் பார்க்கப்படுகின்றது. ஊழல் மோசடிகள், போதைப் பொருள்கள், வன்முறைகள் இவையெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதாக பார்க்கப்படுகிறது. அதனால் யாரும் தனிப்பட்ட ரீதியில் யாருடனும் பகைத்துக் கொள்ளக்கூடாது என்பது மிக முக்கியமானது. என்றால் எல்லோருமே நல்லவர்கள் தான். இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள், காலகட்டங்கள் அவர்களை அந்தந்த நிலைக்கு மாற்றுகிறதே தவிர யாரும் வேண்டுமென்று இதற்குள் ஈடுபடுவது இல்லை என்பதாகவும் அது உண்மையாக நோக்கலாம். வேண்டுமென்று யாரும் இதை பழகணும், இதை செய்யணும், அப்படி வாழணும், இப்படி வாழணும்னு சொல்லி யாருமே வாழ்கிறது கிடையாது. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் பலர் இவ்வாறு உருவாக்கப்படுகிறார்கள். ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பழைய மாதிரி நல்லவர்களாக வர வேண்டும் என்பதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய நோக்கம். அதற்காகத்தான் இவர்கள் மனம் திருந்த வேண்டும், திருந்தி வாழ வேண்டும் என்பதற்காக முகாம்கள் எல்லாம் அமைத்து அவர்களை சிறப்பான முறையில் பயிற்றுவித்து ஒழுக்கமானவர்களாக மாற்றி சமூகத்தோடு மீண்டும் இணைக்கக்கூடிய நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அண்மையில் ஒரு செய்தியை பார்த்திருந்தோம். கிட்டத்தட்ட நாடு முழுவதும் சிறைச்சாலைகளில் 10,000 அளவு கைதிகளைத்தான் வைத்திருக்கலாம். ஆனால் இலங்கையில் இப்பொழுது சிறைச்சாலைகளில் 30,000க்கும் மேற்பட்ட கைதிகள் இருக்கிறார்கள். எனவே அந்த இடம் போதாது. அதற்காக இன்னும் புரிம்பாக பகுதியாக ஒரு சிறைச்சாலை கூடங்கள் மாதிரி ஒரு கூடாரங்கள் அமைத்து கைதிகளை பராமரிக்கக்கூடிய வசதிகளும் இலங்கையில் ஏற்படுத்தப்படும் என்று இலங்கை அரசாங்கம் அண்மையில் அறிவித்திருந்ததையும் நாங்கள் செய்திகளூடாக உங்களுக்கு வழங்கியிருந்தோம். இதுதான் நிலைமையாக இருக்கிறது. இது தொடர்பாக உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். மீண்டும் சந்திப்போம்.